உங்க அப்பனுக்கு மண்டை குழம்பி போச்சு. ரோட்ல போறவளுக்கு சொத்தை தூக்கி கொடுப்பாரா? அப்பா ஏதாவது மென்டல் ஆகி போயிட்டாரா? வீட்டை தூக்கி துளசி குடுக்கறதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? துளசி என்னமோ சொல்லி அண்ணனை கண்ட்ரோல் பண்றா. மா, நமக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்கு. துளசி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாமா சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குள்ள மொத்த சொத்தும் துளசி கையில போயிடும். பரவாயில்லையா? அந்த லாயரை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கவே கூடாது. இருந்ததையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே கிறுக்கு பிடிச்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்காத வழி சொல்லுங்க. ஒரு வழிதான் இருக்கு. துளசி வீட்ல நம்மளால இருக்க முடியாதுன்னு நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சொல்லணும். இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க போக போறோம்னு பேக தூக்கிக்கிட்டு மொத்தமா கிளம்பணும். அப்படி பண்ணாதான் அண்ணன் பயப்படுவாரு. ஆமா அத்தை, போறேன்னு சொல்லி நம்ப வச்சாதான் போகாதான்னு திட்டுவாங்க. மாமா கெஞ்சும் போதுதான் நாம மிஞ்சணும். அந்த உயிரை கேன்சல் பண்ணாதான் நாங்க இந்த வீட்ல இருப்போம்னு சொன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, நானும் விசாரிச்சுட்டேன். உயில இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால அந்த உயிலை கேன்சல் பண்ணி அதை கிழிச்சு போட்டாதான் இந்த வீட்ல இருப்போம். இல்லனா நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி போற மாதிரி நடிச்சு அவரை நம்ப வைக்கணும். அத நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? மாமா மனசு கரையிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேவை. அதை என்னால தர முடியும். நீங்களா எப்படி? 3 வயசுல இருந்து நான் அண்ணன் கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ கிளிசரின் போட்டு அழுது சாதிச்சிட வேண்டியதான். இங்க பாரு அமராவதி, இதுதான் சரியான ரூட்டு. இத மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு சொத்துல இருந்து ஒரு செங்கல் கூட கிடைக்காது. ஓகே, அப்ப நடிக்கிறோம், துளசிய வெளியேத்துறோம். நான் ரெடி. நானும் ரெடி.